ஜேம்சன் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. The Chennai Silks in Mega Summer Sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் எழுத்தாளரும் யுவன் முன்னாள் அதிகாரியுமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நம்ம பேசிட்டு கூடிய இந்த தருணத்திலும் கூட தமிழ்நாடு அரசியல் நொடிக்கு நொடி புது புது அப்டேட்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில் மாலை 4 மணிக்கு விஜய் அவர்கள் 3வது முறையாக தமிழ்நாடு ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஆல்ரெடி 2 முறை சந்திச்சிருந்தார். அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி ஆளுநர்கள் நம்ம கண்டிஷன்ஸை ஆளுநர் மாளிகை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்க்க நேரிட்டது. என்ன நடக்க போகுது சார்? ஏன்னா இப்போது 108 எம்எல்ஏக்கள் ப்ளஸ் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ், விசிகாவும் இடதுசாரிகளும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அதுவும் இறுதிக்கட்ட அந்த பரிசீலனைகளுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது, இது எதை நோக்கி நகருது, இதற்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தேர்தலுக்கு முன்னாடி தான் என்ன ஆருடம் சொன்னீங்கன்னு நினச்சேன். தேர்தலுக்கு பின்னாடியும் ஆருடம் சொல்கிற இடத்துல தான் தமிழக மக்கள் அவர்களுடைய தீர்ப்பை எழுதியிருக்காங்க. என்ன நடக்கும்ன்றது திங்கள் அன்னைக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் 4:30 மணிக்கு சந்திக்க போகிறார் அப்படின்னா ஒருவேளை ஏதேனும் ஒரு முன்னகர்வு நடந்திருக்கோ நாம் யூகிக்க தான் முடியும். அவங்க தரப்பில் இருந்தோ அல்லது ஆளுநர் மாளிகையிலிருந்தோ தகவல் வர வரைக்கும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. இதற்கு இடையில் இந்த 2 நாட்களாக இந்த அதிமுக ஒரு முன்னெடுப்பை எடுத்து திமுகவோட இணைஞ்சு அவர்கள் அவர்கள் அதாவது அதிமுக அரசு திமுகவுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளையும் நம்ம படிக்கிறோம். அதில் ஒருவேளை கொஞ்சம் உண்மை இருக்குமோன்றது நேற்று திருமாவளவன் பேச்சிலிருந்து தெரிஞ்சுது. அவர் சொன்னார், அவரை கேட்குறாங்க ஆங்கிலத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, அது இன்னும் ஷேப்புக்கு வரலை அப்படின்னு சொன்னார். அது இன்னும் முழு வடிவம் பெறலை அப்படின்ற மாதிரி பொருள். அதனால் நெருப்பில்லாத புகையாதுன்ற மாதிரி அப்போது அந்த மாதிரியான ஒரு நகர்வு இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அவர் சொன்னது மட்டுமல்ல, நேற்று ஒரு 4 தீர்மானங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக குழு இயற்றினாங்க. அதில் ஒரு தீர்மானம் மதவாத சக்திகளை தள்ளி வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழலில் இன்னொரு தேர்தலை யாரும் சந்திக்க விரும்பலை, அதுவும் இந்த காரணங்களால், அப்புறம் திராவிட இயக்கங்களுடைய அவர்களுடைய கொள்கைகளுக்கு எந்த ஊரும் நடந்துடக்கூடாது அப்படின்ற 3 காரணங்களால் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு நல்ல அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்களுடைய தலைவருக்கு தருவதாக ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைய சொல்லுதுன்ட்டு எனக்கு தோணுது. அதனால் ஒருவேளை ஒரு மாற்று ஏற்பாடு ஏதேனும் சமைஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாற்று ஏற்பாடுங்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு முரணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த செய்திகள் திமுகவும் அதிமுகவும் ஒரு ஆதரவு, ரெண்டும் ஒரு கூட்டணி நிலைப்பாட்டில் இங்கே ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அது 2 கட்சிகளுக்கும் ஒரு இது வரைக்கும் அவங்க அந்த கட்டமைக்கப்பட்ட அரசியலையே வீழ்ச்சி அடைய வைக்கும். அது தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் இன்னும் வலுவான ஒரு அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அதுக்கு தான் அது வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவரை நீண்ட நாள் அரசியலில் அவருக்கு ஒரு பெரிய வாழ்வையும் ஒரு பெரிய உயர்வையும் நிரந்தரமாகனா அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை, ஒரு நெடுநாள் அவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக தொடர்வதற்கு இவர்கள் அடிகோலி தருகிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை சார், இப்போது விஜய் அவர்கள் இந்த 108 எம்எல்ஏக்குடன் தனி பெருங்கட்சியாக ஆட்சி அமைந்திருக்கலாம். அங்கே ஆளுநர் ஒரு முட்டுக்கட்டை போடுறார். காரணம் இவங்க காங்கிரஸை சேர்த்துக்கிட்டது தான். அதை டெல்லி விரும்பலை. ஒருவேளை விஜய் இங்கே பவருக்கு வரதை டெல்லி விரும்பலையா, இல்லை காங்கிரஸ் அவங்க கூட சேர்த்துருக்கிறது விரும்பலையான்ற பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருவேளை காங்கிரஸ் தான் காரணமா விஜய் அரியணை ஏறாமல் இருக்கிறதுக்கு? எனக்கு அப்படி தோணலை. எனக்கு இதில் டெல்லியினுடைய பங்கு என்னவா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆளுநர் நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசும்பொழுது அந்த பேட்டியில் நானும் ஒரு பங்கெடுப்பாளராக இருந்தேன். அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு விஜயை நான் தடுக்கணுன்ற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு 118 அப்படின்ற அந்த மந்திர எண் இல்லை. அதை உறுதிப்படுத்திக்கக்கூடிய
கடமை வந்து எனக்கு இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் உண்மை. அவரை வந்து 118 இருக்குன்ற நம்பிக்கையை அவர் மனசுள்ள விதைச்சிட்டா அவர் அழைக்க போகிறார். அந்த இடத்துல விஜய் இல்லைன்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஆளுநருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஆளுநரை குறை சொல்லுபவர்கள் தான் இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அவல நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த குறை சொல்கிறவர்கள்லாம் அவர்கள் மட்டும் ஆதரவு கடிதத்தை முதல்ல அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த நிலைக்கு நம்ம வந்தே இருக்க மாட்டோம். அதனால் எனக்கு ஆளுநர் என்ன தவறு செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் கேட்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வாஜ்பேயினுடைய முதல் 13 நாட்கள் அவருடைய ஆட்சி இருந்துச்சு, அது விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைத்து தமிழகத்தில் பாஜக தேர்தலை சந்தித்தது. 98 அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதுவும் இதே மாதிரி முடமாக்கப்பட்ட ஒரு முடிவு தான், ஃப்ராக்சர்ட் மேண்டேட். என்ன முறிஞ்சு போன ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பு அல்ல. அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் அவரிடத்தில் உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களிடமிருந்து ஆதரவு கடிதங்களை வாங்கி வாருங்கள்னு சொன்ன பிறகு தான், அதை அவர் வாங்கிட்டு வந்த பிறகு தான் கடைசியில் அதை ஃபேக்ஸ் பண்ண ஆள் ஜெயலலிதா அம்மையார். அதுக்கப்புறம் தான் அவரை அழைச்சி நீங்கள் பிரதமர் ஆகலாம் அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணார். அதே மாதிரி இந்த மாதிரி ஆதரவு கடிதங்கள் கேட்காத ஒரு வாய்ப்பு தந்த சூழலும் முன்னுதாரணங்களும் இருந்திருக்கு. 2 பண்ணுறதுக்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்குது. அவர் இந்த முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அவங்களுடைய முடிவுகளை வந்து தெரிவிக்கலை. அவங்க வந்து இணைய வழி நிர்வாகிகள் கூட்டம், அப்புறம் வந்து உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டம், செயற்குழு கூட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் கடக்க வேண்டிய அவசியம் இருக்கா உண்மையிலேயே? இல்லைன்னா நொடிக்கு நொடி அரசியல் இங்கே வந்து பரபரத்துட்டு இருக்க நிலையில் இங்கே தமிழ்நாட்டு அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை அப்படின்றத வந்து திமுக தலைவர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அவங்க தயாராக இல்லைன்றதையும் சொல்லிட்டாரு. அதே போல் அவர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில செய்தி தொலைக்காட்சிக்கு, ஒரு ஆங்கில மீடியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடாது, நாங்கள் வந்து தடையாக இருக்க மாட்டோம், ஒரு 6 மாத காலத்துக்கு நாங்கள் வந்து அவருடைய அந்த என்ன நடக்குதுன்றதை வந்து கவனிப்போம் அப்படின்றதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த அவங்க போகலான்னு இருக்காங்களா, இல்லை போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை ஈடுபட்டுருக்காங்களா? ஏன்னா காங்கிரஸ் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு நேரம் கடத்துறது இருக்குல்ல சார், இதை எதை காட்டுதுன்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதை காட்டுதுன்ட்டு. இந்த மதில் மேல் பூனையாக இருக்கிற இவர்களை திங்கள் பிற்பகல், இந்த நேரம் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பிற்பகல் நேரத்தில் தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த ஆட்சி வந்து தாவேகா தான், அடுத்த முதல்வராக வரப்போகிறவர் விஜய் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு முழுமையான தீர்ப்பாக அவருக்கு வரப்போகிறதில்ல அப்படின்றது ஒரு நள்ளிரவு அளவில் நமக்கு தெரிஞ்சது. அடுத்த நாள், அதாவது தேர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கும் பட்சத்தில், பொது வாழ்க்கைக்காக உங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில், அடுத்த நாளே நீங்கள் உங்களுடைய அரசியல் குழுவோ அல்லது உங்களுடைய செயற்குழுவோ உங்களுடைய தலைமை முடிவெடுக்கும் குழுவோ எந்த குழுவாக இருந்தாலும் அடுத்த நாளோ மெஞ்சி போச்சுன்னா ஒரு நாள் தள்ளியோ புதன்கிழமை அளவாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும். இதில் என்ன இருக்குது? கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? என்ன முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, இப்போயும் விசிகா சார்பாக அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நேரில் கூட வந்து ஆதரவு தெரிவிக்காம அதை சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஆதரவு கடிதம். அவர்கள் புதியவர்கள், அவர்கள் என்னை வந்து வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு அழைக்கலை அப்படின்ற குறை உங்களுக்கு இருக்கிறது எல்லா வகையிலையும் ரொம்ப நியாயமானது. அதுதான் உங்களுடைய குறைனா, இந்த தரப்பிலிருந்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கேட்டு வாங்கிக்கங்க. நாங்கள் இன்னும் முறையாக அவங்கள அணுகியிருக்கணும்ன்ட்டு அது அந்த குறை வந்து ரொம்ப நியாயமான குறை. ரொம்ப அமச்சூர்த்தனமாக இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்து கடிதம் அனுப்புது. அந்த குறையை சொல்லுபவர் அந்த கட்சியினுடைய தலைவர் அதை சொல்லலை. இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த குறையை வைக்கிறார். இது ஒரு பெரிய பழுதுன்னு நான் நினைக்கல. இது வந்து மனசுக்கு, அதாவது இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணுன்றதில் எனக்கு நிறைய உடன்பாடு இருக்குது. நீங்களும் வரணும்னு பிரியப்படுறீங்க. நான் உங்களை முறையாக அழைக்கலைன்றது மட்டும்தான் உங்களுடைய வருத்தம். உங்களுக்கு அழைச்சிட்டேன் நான். அதனால் அதெல்லாம் வந்து கடந்து நீங்கள் பெரும்போக்காக நடந்துக்க வேண்டிய நேரம் இது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், மக்கள் பெருமளவு ஆதரவு தந்திருக்கிற ஒரு புதிய வரவு, அவர் ஒரு புதிய எழுச்சி, ஒரு புதிய நம்பிக்கை, அவருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ண வேண்டிய தருணம் இது. இந்த மாதிரி
அதாவது இது முறையை அவர் எனக்கு சரியாக நடத்தலை, நான் திருமணத்திற்கு போனேன், என்னை வந்து பக்கத்தில் வந்து கவனிக்கலை, இதெல்லாம் ரொம்ப நியாயமான குறைகள். ஆனால் அதையெல்லாம் கடக்க வேண்டிய தருணம். இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஊழல் வழக்குகள் யார் யார் மாதிரிலாம் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து நான் கைது பண்ணுவோம், இது போன்ற ஒரு மிரட்டல் எடுக்கும் தோணிலெல்லாம் பேசினாரு தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ விசிகா சார்பாக சுட்டி காட்டுறாங்களா சார்? இல்லை, சிந்தனை செல்வன் மட்டும்தான் அதை சுட்டி காட்டுறாரு. விசிகாவினர் அத்தனை பேரும் சுட்டி காட்டவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய எல்லாரும், அதிமுகவினரும் சரி திமுகவினரும் சரி, சொன்னதைத்தான் விஜயும் சொன்னார். யார் தவறு பண்ணாங்களோ அவங்கள தண்டிப்போம் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆரும் அதை தான் சொன்னார், கலைஞர் கருணாநிதியும் அதை தான் சொன்னார், ஸ்டாலினும் அதை தான் சொன்னார், எடப்பாடி பழனிசாமியும் அதை தான் சொன்னார். இதில் என்ன இவர் மட்டும் வித்தியாசமாக சொல்லிட்டாருன்ட்டு நீங்கள் இவர் மேலே வருத்தப்படுறதுக்கு இருக்குது? இல்லை, இன்னொரு இது என்னென்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் இங்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாருன்னா அதன் பிறகு வந்து இங்கே வந்து அந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுதே வந்து இப்போது 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு. இப்போ ஒருவேளை இடதுசாரிகளும் விசிகாவும் போயிட்டால் கரெக்டாக ஒரு 118 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி பொறுப்பேற்றால் விஜயால் ஒரு நிலையான ஆட்சியை வந்து கொடுக்க முடியுமா? இது அந்த ஆட்சி எப்போ வேணுமானாலும் கவலலாம். ஸோ அப்போ வந்து ஒரு நிலையற்ற ஆட்சி தான் வந்து உருவாகும். அதற்கு விஜய் அவர்கள் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இந்த ஆதரவு நிலைப்பாட்டெல்லாம் பார்த்துட்டு விஜய் எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுல உடன்பாடு இல்லை, நாங்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கலான்றதை நோக்கி நகரலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் வந்து இன்னும் வந்து இவங்க இதை இழுத்துக்கிட்டே இருக்காங்க? இவ்வளோ உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது, ஆனாலும் அதை கடந்து இன்றைக்கி வந்து கூட்டணி மாற்று அணியில் இருக்கவங்களுடைய போய் அணுகி, அதுவும் நேரடியாக அணுகாமல் நிர்வாகிகளை விட்டு பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த அளவுக்கு இவங்க இறங்கி போகணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? தனிப்பெரும் கட்சியை உருவெடுத்தும் இவ்வளோ போராட வேண்டியிருக்கான ஒரு கேள்வி. அவங்க கண்டிப்பாக போராடணும். ஏன்னா இதில் என்ன மாற்றணி, அதெல்லாம் 118 இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒரு விதியை வச்சுருக்கு. அந்த விதியை அடையிறதுக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கடியான சூழல் அவருக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு, ஆளுநருக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு, எதிர்க்கட்சி அணிகளுக்கு, எல்லாருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல். இந்த சூழலில் எந்த விதமான ஒரு பெரிய ஊரும் நடந்து விடாமல் இந்த சூழலில் எல்லாரும் வெற்றியாக வெளியே வருவது எப்படி, வெற்றி பெற்று வெளியே வருவது எப்படி, அதுதான் கேள்வி. ஒரு ஆட்சி அமையணும். பெரும்பாலான மக்கள் ஒரு 10 இடங்கள் அவர்கள் தந்திருந்தாங்கன்னா இந்த சிக்கல் இருந்திருக்காது. அது நடக்கலை. ஆனால் 1,72,00,000 பேர் வாக்களித்து ஒரு கட்சிக்கு வாக்களித்த ஒரு சாதனை தமிழக வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அது நடந்திருக்கு. அதனால் பாப்புலர் மேண்டேட் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த 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 மேண்டேட் வந்து கொஞ்சம் பழுதுபட்டிருக்கு, முழுமையாக இல்லை. அதனால் இந்த புதிதாக வந்திருப்பவர்கள் அவர்கள் வந்து மக்களுக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை செய்கிறார்கள். இதை வந்து உடனே ஐயோ முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து அது முறையல்ல, அது பொறுப்பான செயலும் அல்ல. அதனால் அவர்களுக்கு தெரிந்த எல்லா வழிகளையும் அவர்கள் ஆராய்ந்து அந்த வழிகளில் நடக்க வேண்டும். எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, எக்ஸாஸ்டிங் ஆல் மீன்ஸ், அந்த மாதிரி எல்லா வழிகளையும் அவர்கள் தேர்வு செய்து அந்த வழிகளை எல்லாம் கண்டறிந்து அந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றில் வெற்றி பெற முடியுமா என்று பார்த்து எல்லாவற்றிலும் அவர்கள் தோல்வியையே சந்திக்கும் பொழுது தான் எங்களால் முடிந்ததெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் இவ்வளவு பெரிய ஆதரவு எங்களுக்கு தந்தும் கூட, அதாவது சாமியே வரம் கொடுத்துட்டீங்க, பூசாரிகள் சில பேர் வரம் கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் எங்களை மன்னிக்கணும், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், வேறு யாராவது ஆட்சி தரட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் முறையாக இருக்கும். அதற்கான காலம் கடந்துருச்சு, அதுக்கான காலம் இன்னும் இருக்கிறதா நான் நினைக்கிறதுனால இன்னும் தோழமை கட்சிகள், அதாவது எதிரணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் அவர்கள் இன்னும் இந்த கலந்தாய்வு செஞ்சிட்டு இருக்கிறதுனால, இது திங்கள் வரைக்கும் காலக்கெடு இருக்கிறதுனால திங்கள் அன்னைக்கு தான் நீங்கள் சொன்ன ஒரு நிலையை இந்த புதிய வரவுகள் எட்ட முடியும்ன்றது என்னுடைய எண்ணம். சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் மாலை 4:30 மணிக்கு இப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து அவங்க முடிவை அறிவிக்கிறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாக இல்லை வந்து என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்ட்டு அறிவிக்கிறாங்க. ஒருவேளை இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து தாவேகா இங்கே தனிப்பெரும்பான்மை கட்சியாக வந்து உருவெடுக்கிறத தாண்டி இது நடக்காமல் போனால் திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது நடக்கிறதுக்கும் இல்லை இங்கே அதில் உடன்பாடு இல்லாமல் ஒரு மறுதேர்தல் நடத்துறதுக்கும் என்ன இங்கே டிஃபிகல்ட்டியாக இருக்குது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி? ஒருவேளை விஜய் அவர்கள் இப்போது ஆட்சி அமைச்சிட்டா எப்பயுமே நம்மளால் ஃப்யூச்சரில் நம்மளால் ஆட்சி அமைக்க
முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமான்றது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஒரு அச்சமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேற்று அந்த தீர்மானத்தை படித்து பாருங்க. மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பாகவும் இன்னொரு தேர்தலை சந்திக்க யாரும் தயாராக இல்லை என்பதனாலும் திராவிட இயக்கங்களின் கொள்கைகள் காப்பாற்றப்பட வேண்டும், நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒரு அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவரிடத்தில் இந்த நிர்வாக குழு ஒப்படைக்கிறது. இது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. தமிழில் தான் நம்ம பேசியிருக்கோம். இல்லை, அந்த அளவுக்கு அது தேவையானு கேட்குறேன். அந்த அளவுக்கு அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் அவங்க சொல்கிறதுல ஒன்று ரீசன் என்னென்னா மறு தேர்தல். ஏன்னா மறு தேர்தல் இருந்தால் அதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படின்றதும் ஒரு நியாயம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதையெல்லாம் மீறி இப்போ காங்கிரஸும் வந்து மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியாக இருந்த அப்படின்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு அடையாளமாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் இப்போது அவங்க பக்கம் போயிட்டாங்க. இல்லை, யார் அந்த மதவாத சக்திகள்? அது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். யாரை நீங்கள் தடுக்கிறீங்க? தாவேகா மதவாத சக்தியா? இதுதான் முதல் முறையாக நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அவங்கள பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா வேறு யாரை நீங்கள் தடுக்கிறீங்க? எனக்கு புரிகிற மாதிரி இல்லை அந்த தீர்மானத்தில். அப்புறம் உங்களுடைய திராவிட கொள்கைகளுடைய திராவிட இயக்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது நீங்கள் அது என்ன நெருக்கடின்ட்டு எனக்கு சரியாக தெரியலை. அதனால் இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர் நிலையான ஆட்சி தர முடியுமா 118 வச்சுக்கிட்டுன்ட்டு. அறுதி பெரும்பான்மை இல்லாத கூட்டணி கட்சிகளோடவே ஒரு முழுமையான ஆட்சியை தந்து இன்று நீங்கள் பிறந்திருக்கிற இந்த இந்தியா, இவ்வளவு சுபிட்சமாக இருக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்கியவர் யாருன்னா நரசிம்மராவ். அதனால் எல்லாம் முடியும், அதில் ஒன்றும் ஒரு சிக்கலும் இல்லை. அவர்கள் புதியவர்கள், அவர்கள் வெகு வெகு எளிதில் இந்த பொது வாழ்க்கையையும் இந்த பொது வாழ்க்கையை எப்படி அணுகணும் அப்படின்றதையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் பிறக்கும் பொழுதே பெரிய தலைவர்களாக பிறக்கிறதில்ல. அவர்கள் புதியவர்கள், கண்டிப்பாக ஒரு நிலையான ஆட்சி தருவார்கள். தரலைன்னா மக்கள் அவர்களை தண்டிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா அது மக்கள் எழுதக்கூடிய தீர்ப்பு. அதை நாம் விமர்சகர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதற்கு அடுத்த தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் அவர்களை பாராட்டலாம், ஊக்கப்படுத்தலாம், வெகுமதி தரலாம், தண்டிக்கலாம், எல்லாமே நடக்கலாம். சார், நீங்கள் திராவிட இயக்கங்கள் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் கேட்குறேன் சார். இங்கே நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி திமுக அதிமுக அந்த ஒரு கூட்டு நிலைப்பாடு தமிழகத்துக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது 2 முனை அரசியலுக்கு தமிழகத்தை திருப்பிடும். அப்படி ஒரு ஏற்பாட்டில் ஒரு ஆட்சி அமையுமானால் முதல்ல அது தார்மீக அடிப்படையில் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். அது மக்களுடைய பெரும் விருப்பத்தை மாற்றி அமைப்பதாக இருக்கும். இன்றைக்கி அந்த 2 கழகங்களில் இருக்கக்கூடிய ஒரு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு இளைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார், 34% தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, 66% இவருக்கு எதிர்ப்பாக வாக்கு விழுந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு புதிய கருத்தை சொன்னார். அந்த எந்த கழகத்தின் சார்பாக அவர் பேசினாரோ அவங்களுக்கும் அதே தான் நிலைமை அவங்க ஆட்சியில் இருந்தபோது. அதனால் இந்த மாதிரி அபத்தமான வாதங்களை வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கை கீழே விழுந்திருக்கு. அதை தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி 3 மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய மும்முனை அரசியலாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு காட் ஃபார்பிட் நடந்துருமானால் இருமுனை போட்டியாக பின்னாடி மாறிடும். தாவேகா ஒரு சக்தியாக இருக்கும், தாவேகாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி எதிர இருக்கும். சார், இப்போ திமுக அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, ஏன்னா இப்போ திமுக தலைவர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. முக்கியமான நிர்வாகிகள் அமைச்சர்களும் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இங்கே திமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இந்த தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணம் விஜய் என்ற ஒரு ஒற்றை அலை காரணமாக தான் இந்த அளவுக்கு அவங்க தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த திராவிட இயக்கங்கள் அவங்க ஒன்று சேர்ந்தாலும் அது அழிவுக்கு தான் வழிவகுக்கிறத தாண்டி இங்கே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் தாவேகா இந்த அளவுக்கு ஒரு வலுவாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட இயக்கங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு அடுத்த வளர்ச்சி இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கி அந்த ஆட்சியை பிடித்த சமயத்திலிருந்து அடுத்து அவர்கள் மறையும் வரைக்குமே இங்கே அதற்கு எதிரில் இருந்த திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியல.
ஸோ அதை ஒட்டியுமே இந்த அரசியல் களம், தமிழக அரசியல் களம் நகருமா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சு வந்து சமூக நீதி. சமூக நீதியினுடைய பெரிய பங்களிப்பு ஓரளவுக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது அது வந்து நாம் அது ஆட்டோ பைலட்டில் இருக்குது. அது பாட்டுக்கு நடக்கும் சமூக நீதி. அதற்கான இடஒதுக்கீடுகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1920க்கு பிறகு வந்த சமூக நீதி என்பது 105 ஆண்டுகளாக தமிழகத்தில் சமூக நீதி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அதை திருப்பி அதை பற்றி பேசுகிறதுல ஒன்றும் பெரிய பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்று இந்த திராவிட இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் தங்களை மீண்டும் உருமாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சூழலுக்கு ஏற்ப, இந்த புதிய சவால்களுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும். இப்போ புதிய சவால்கள் என்ன? இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. ஆண்டொன்றுக்கு ஒரு 7 லட்சம் பேர் வராங்க. அந்த 7 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை, இந்தியாவிலையும் இல்லை. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையுமே இது மாதிரி தான் இருக்குது. நம்ம தமிழகத்தை பற்றி பேசுகிறதுனால நான் அதை சொல்கிறேன். அதில் பெரும்பாலான அப்படி படித்து வருகிற இளைஞர்கள் தமிழகத்துக்கு வெளியே தான் வேலை தேட வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இது ஒரு முக்கிய சிக்கல். அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அது வந்து நாளும் கெட்டு போயிட்டுருப்பதாக நான் நினைக்கிறேன். நான் மட்டும் நினைக்கல, நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ஒரு நேர்த்தி வரணும். கனிமவள கொள்ளையிலிருந்து கனிமவள கொள்ளையாகட்டும், அல்லது வந்து நீர்நிலைகள் காணாமல் போவதாகட்டும், அல்லது பூமி தண்ணீரினுடைய அளவு குறைந்து கொண்டே வருவதாகட்டும், சுற்றுச்சூழலை நாம் எந்த அளவுக்கு அதை நாம் மதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மதிக்காமல் இருக்கிறோம். இனி வரும் தலைமுறையினருக்கு ஒரு மிகுந்த மாசடைந்த அந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் குறைந்த, மழை வரத்து குறைந்த, நீர்நிலைகள் குறைந்த ஒரு தமிழகத்தை விட்டு போவதென்பது அது வந்து பொறுப்பற்ற செயலாக இருக்கும். அடிப்படை வசதிகள், அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அரசு நடத்தக்கூடிய பல நிறுவனங்கள் நட்டத்தில் நடக்கின்றன. அதை வந்து மாற்ற முடியாதா அப்படின்னா மாற்றணும். அதுதான் உண்மையிலேயே டிராவிடியன் மாடலாக இருக்கணும். அது அப்படி இல்லை. என்ன, ஒரு சில துறைகள் தவிர மீதியெல்லாம் இழப்பில் தான் நடந்துகிட்ருக்கு. இது தவிர அரசு நடத்தக்கூடிய, அரசு தரக்கூடிய கல்வி, அரசு தரக்கூடிய மருத்துவம், இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பெத்தட்டிக், அந்த அளவில் தான் இருக்குது. அதை தனியார் துறை அளவுக்கு நீங்கள் உயர்த்துவதற்கு நீங்கள் வந்து 67லேருந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போ உங்கள் வீட்லேயோ எங்கள் வீட்லேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளை அரசு நடத்தும் பள்ளிகளுக்கு நம்ம நான் அனுப்ப மாட்டேன். அரசு மருத்துவமனைகளில் எனக்கு ஒரு துன்பம்னா நான் போய் பாதுகாப்பு தேட மாட்டேன். இதுதான் இவ்வளவு நாள் ஆட்சிக்கு பிறகும் இருக்கக்கூடிய நிலை. அடிப்படை கழிவு நீரும் குடிநீரும் கலப்பது, மழை பெஞ்சால் மழை நீர் போகாமல் தேங்கிடுறது, இப்படி ஒரு தொலைநோக்கு இல்லாமல் வருங்கால சந்ததியினருக்கு இந்த தமிழகத்தை மீண்டும் கட்டமைப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை என்பதே இல்லாமல் இன்று இருந்தோம், இன்று வாழ்ந்தோம், இன்று முடிந்தோம் அப்படின்ட்டு இன்னையோடு முடிகிற மாதிரி ஒரு அரசியலை இவ்வளவு நாள் நீங்கள் முன்னெடுத்து நடத்துகிற மாதிரி தெரியுது. நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த சிந்தனைகளெல்லாம் உங்களுக்கு வர வேண்டும். ஆம் ஆத்மி எப்படி வந்து அவர்கள் வந்தபோது ஒரு புதிய ஒரு தொழில்முறை அரசியல் வேகத்தையும் அரசியல் புரட்சியும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி டெல்லியில் வந்து அவர்கள் ஆண்ட அந்த 10 ஆண்டுகளில் கல்வித்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகள் அளவுக்கு உயர்வாக இருப்பதாக பேசுகிறார்கள். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு இந்த இயக்கங்கள் தயாரானால், தங்களை வடிவமைத்து கொண்டால் அவர்கள் நீண்ட நாள் நிற்பார்கள். மீண்டும் மீண்டும் பேசிய சமூக நீதி, மொழி, அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் ஆட்டோ பைலட்டில் இருக்குது, அது நடந்துகிட்ருக்கு. அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் காலையில் உங்களுடைய கடமைகள் என்னென்னா, நான் வந்து எழுந்த உடனே பல் துலக்கணுன்ட்டுலாம் நீங்களும் நானும் சொல்ல போகிறதில்ல. அது மாதிரியான செய்திகள் அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு முக்கியமாக இருக்க வேண்டிய இன்றைய சவால்கள், என்று நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதை எப்படி நான் சொல்கிற இந்த சிக்கல்கள் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிக்கல்கள், அப்படி தங்களை வடிவமைச்சுக்கணும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் சூழலை பற்றி இப்போது ஒரு விவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ நாமளும் இல்லை. ஏன்னா
இங்கே நொடிக்கு நொடி வந்து அதோடைய அரசியல் சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்க சமயத்தில் இது ஏதாவது ஒரு நிலையான ஒரு ஸ்டேஜில் போய் உட்காரும் போது தான் அதை குறித்து ஒரு நீண்ட விவாதமாக நம்ம இங்கே பண்ண முடியும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. ஜேம்சன் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. The Chennai Silks in Mega Summer Sale.